ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எண்ணாகமம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். நமது ஆண்டவர் மனிதர்களோடு பேசுகின்றவர். அவர் பேசுகிறதற்கென்று பல முறைமைகளை வைத்திருக்கின்றார். அதில் ஒன்றுதான் சொப்பனத்தில் மனிதர்களோடு பேசுவது. தீர்க்கதரிசிகளோடு மட்டுமல்ல, எந்த மனுஷனோடும் கர்த்தர் அப்படி பேசுகிறவர் தான். யோசேப்பு தன்னுடைய பிள்ளையை கொண்டு எகிப்துக்கு போகும்படிக்கு சொப்பனத்தில் கர்த்தர் அவனோட பேசினார். இன்னும் அநேக தேவ மனிதர்களோடு சொப்பனத்தில் தேவன் இடைப்பட்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறதை நாமும் அறிந்திருக்கின்றோம். குறிப்பாக ஒரு காரியத்திற்கு ஆண்டவருடைய வழிகாட்டுதல் நமக்கு தேவைப்படுகின்ற பட்சத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி அதை கேட்கும்போது ஆண்டவர் அந்த காரியங்களை வெளிப்படுத்தி தருவார். அதன்படி நாம் செய்கின்ற போது நம்முடைய வழிகள் வாய்க்கும், நம்முடைய காரியங்கள் ஜெயமாகவும் இருக்கும். ஆகவே தேவனோடு இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியமும் உறவும் நம் எல்லாருக்கும் அவசியமாயிருக்கின்றது. அநேக காரியங்களில் நாம் செய்ய வேண்டியதை அறியாமல் இருக்கின்றோம். கர்த்தரிடத்தில் கேட்டால் அவர் தரிசனத்திலாகிலும் சொப்பனத்திலாகிலும் நமக்கு அதை வெளிப்படுத்தி தருகிறதற்கு ஆயத்தமாயிருக்கின்றார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே நம்மை வழி நடத்தும்படிக்கு தேவன் எப்போதும் ஆயத்தமாய் இருக்கின்றார். நாம் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தரோடுள்ள தொடர்பில் இருப்போம். சொப்பனங்கள் தேவ திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்தட்டும். அதன் பாதையில் நடந்து ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு பேசும்படிக்கு விரும்புகிற உம்முடைய மகத்துவமான ஆலோசனையை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக நாட்களாய் மாதங்களாய் உம்மிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாட்டை கூட பெறாமல் இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு சொப்பனத்திலாகிலும் தரிசனத்திலாகிலும் அவர்களுக்கு உம்முடைய ஆலோசனைகளை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எதிர்பார்த்திருக்கிறவர்கள் அவைகளை நிறைவாய் பெற்றுக்கொண்டு வாழ பலப்படுத்தி அருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.